மனிதனுக்கு மறுவாழ்வு அளிக்கும் மருத்துவம் இன்று சுயநலமிக்க மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்களால் மனித உயிர்கள் வியாபாரமாக்கும் சூழலில் ஒரு சில மனிதநேயமிக்க மருத்துவர்கள்தான் தன்னுடைய படிப்பு மற்றும் வாழ்க்கையை ஏழை எளிய மக்களுக்கு அர்ப்பணித்து வருகிறார்கள். அந்த வழியில் வந்த ஒரு மாமேதையை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை காணலாம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவராக பணியாற்றி வந்தவர்தான் தாத்தாச்சாரி. 24 ஆண்டுகளாக அந்த அரசு மருத்துவமனையில் சிறப்பான மருத்துவ சேவையை அளித்து ஓய்வு பெற்றார். அதன் பிறகு தனது இல்லத்தில் சிறிய மருத்துவமனை திறந்து அப்பகுதி ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் அளித்தார். அப்போது இவரது மருத்துவ கட்டணமாக 20 ரூபாய் முதல் 5 ரூபாய் கொடுப்பார்களாம். அதிலும் பல நேரங்களில் இலவச மருத்துவம்தான். இப்படி பல உயிர்களை காப்பாற்றிய இந்த மாமனிதன் தன்னுடைய 98வது வயதில் இயற்கை எய்தினார். இந்நிலையில் இவரது இழப்பு மருத்துவரின் குடும்பத்தார்களை தாண்டி அப்பகுதி ஏழை மக்களுக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மனிதன் பிறப்பு இறப்புக்கு நடுவே வாழும் காலங்களில் 4 பேருக்கு உதவும் வண்ணம் வாழ வேண்டும் என்பதே முன்னோர்களின் கூற்று. அப்படி அவர்கள் கூறியதை தன்னுடைய செயல் மூலம் வாழ்ந்து காட்டிய இந்த மாமனிதனை நினைக்கும் போது ஏழைகளின் இதய தெய்வம் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் பாடல் வரிகள்தான் நினைவிற்கு வரும். மனிதநேயம் குறைந்து வரும் இந்த கலியுகத்தில் மக்களின் நலனுக்காக வாழ்ந்து மறைந்த இந்த மனிதநேய மருத்துவரை கௌரவப்படுத்துவதில் எம்நாடு தொலைக்காட்சி பெருமை கொள்கிறது. எம்நாடு சிறப்பு செய்திக்காக ஸ்ரீமுஷ்ணம் செய்தியாளர் சண்முகத்துடன் சிறப்பு செய்தியாளர் சங்கர் மற்றும் செய்திக்குழு.